தேவன் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கிறோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லையா? நம்ம தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோமா? அல்லேலூயா. தேவன் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கிறோம். ஆனாலும் சில நேரங்களில் 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். அப்போ நம்ம நினைக்கிறோம் சில நேரத்தில், நான் ஆண்டவரை வேண்டுறேன், சர்ச்சுக்கு போகிறேன், தேவனை ஏற்றுக்கொண்டேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் பெரிய எந்த ஒரு உயர்வு இல்லை, கஷ்டம் தீரலை, சில கஷ்டங்கள் அப்படியே இருக்குது, சில பாடுகள் அப்படியே இருக்குது. என்ன நான் ஜெபத்துக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், எனக்குள்ளே என்னது எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? வியாகுலப்படுகிறோம். அதே சமயம் ரட்சிக்கப்படாதவர் என்ன பண்ணுறாங்க? வாழ்நாள் முழுக்க இன்றைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை கூட ஏதாவது வேலை இருக்கான்னு பார்த்து இரவெல்லாம் சம்பாதிக்கிறாங்க, பகலெல்லாம் சம்பாதிக்கிறாங்க, சம்பாதித்து பொருள் சேர்க்குறாங்க, பணம் சேர்க்குறாங்க. அதே சமயம் வீடு வாசல் நிலம் சொத்து எல்லாவற்றையும் சம்பாதித்து கொள்கிறார்கள். எப்படி இருக்காங்க? இவங்க நல்லா தானே இருக்காங்க, இவங்களுக்கு ஒன்றுமே இல்லையே, இவங்க எப்படி இருக்காங்க? நல்லா தான் இருக்காங்க. ஆண்டவர்னா நேசிக்கிறாங்களா? சர்ச்சுக்குன்னா போகிறாங்களா? எதுவுமே கிடையாது. ஆனாலும் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. அப்போ அவங்க நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்க? மேட்டுமையான கண். அதான் சொல்லியிருக்காங்க, அவர்கள் கண்கள் 7வது வசனத்தில், அதுலேருந்து நிறைய எல்லா வசனமே, அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்களுடைய பார்வையெல்லாம் எப்படி இருக்குமா? நம்மளை பார்த்தா ரொம்ப கேவலமாக பார்க்குற மாதிரி, மேட்டிமையாக பார்க்குற மாதிரி, பெருமையாக பார்க்குற மாதிரி. அவங்க வார்த்தையெல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப பெருமையாக இருக்கும். என்கிட்ட இல்லாததா, என்கிட்ட இருக்காததா, உங்ககிட்ட இருக்குது, என்ன ஆண்டவரை தேடி ஓடுற, நான் என்ன எப்படி இருக்கேன், சில வார்த்தைகள்லாம் அப்படி நம்ம வரும். அது ஏன்னாக்கா நம்மை பின்னிட்டு போகிறதுக்கு காரியத்துக்காக வருகிற வார்த்தைகள். அதெல்லாம் அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? காதலை கேட்கவோ, அதன்படி செயல்படவோ, அதை சிந்திக்கவோ, அதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கவோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? கூடாது. ஏன்னா அவனுடைய வாழ்க்கை சுதந்திரமாக நல்ல சம்பாதித்து சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து வைத்தாலும் அவனுடைய வாழ்க்கை எப்படி இல்லை? பரிசுத்தமாக இல்லை. அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இல்லை. அவன் கேடுள்ள பணத்தை சேமிக்கிறான், வட்டிக்கு கொடுக்குறான், அநியாயமாக சம்பாதிக்கிறான், இன்னொருத்தவங்களை ஏமாத்துறான், ஏமாற்றி சொத்து சேர்க்குறான், அநேக காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. தேவனை தேடாமல் அவன் நிறைய அந்த நேரத்தையும் குடும்பத்துக்காகவும் அவனுடைய சொந்த விருப்பங்களுக்காகவும் என்ன பண்ணுறான்? எல்லாவற்றையும் நேரத்தை கொடுக்குறான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? தேவனுக்காக ஒரு நேரத்தை கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனோடு நம்ம நேரத்தை செலவிடும் போதோ, தேவனுக்காக நம்ம செய்ய பிரயாசம் எதுவும் என்ன பண்ணாது? விருதாவாய் போகாது. தேவன் நம்மேல ஒரு ஆசீர்வாதத்தை பொழிந்து கொண்டே இருப்பார். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? நிரந்தரமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் துன்மார்க்கன் சேமிக்கிற அந்த பொய்யான ஒரு ஏமாற்றமான ஒரு ஆசீர்வாதமெல்லாம் அது சடிதியாய் அழிந்து போகும். ஹல்லேலூயா. இந்த ஒரு இதையும் நீங்கள் ஜெபித்து செய்யும்போது ஆண்டவர் அதை அற்புதமாய் அதிசயமாய் நீடித்த நாட்களாய் நம்மோடு இருக்க பண்ணுவார். அப்போ துன்மார்க்கன் சேர்க்கிற எதை குறித்தும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நாம் பெருமை பாராட்டவோ, அதை உயர்வாய் பேசவோ, அதை எப்படி இவங்க சம்பாதிச்சாங்க, இவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்க, நம்ம ஆண்டவர் திறந்து போகிறோம், நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே, அப்படி என்று எந்த ஒரு அங்கலாய்ப்பான வார்த்தைகளும் சிந்தனைகளும் எண்ணங்களும் நமக்கு வரவே கூடாது. அல்லேலூயா.